பேருமே எதனால தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கங்கிறது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்க 2 பேரோட வாழ்க்கையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு காவேரியும் விஜயும் பார்த்தா சந்தோஷமாகவும் கொஞ்சம் நிறைவாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க 2 பேரும் வந்து நல்ல ஜோடியாக மாறிட்டாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, பெரிய ஃபேன் பேஸ் வெளியே அந்த சீரியலுக்கும் வந்து இந்த ஜோடிக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஓகே. அப்படின்னாலும் கூட இன்றைக்கி ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்துச்சு. என்னென்னா டைரெக்டாக காவேரி கேஷுவலாக வந்து நீங்கள் போய் நிவின் கிட்ட சொன்னீங்க தானே நம்ம 2 பேருக்குள்ள கான்ட்ராக்ட் இருக்குன்ட்டு, அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால் வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுத்து அவரை காத்துக்கிட்டு இருக்க வச்சுட்டீங்க. அதை பற்றி என்கிட்ட பேசும்பொழுது தான் அப்புறம் நீ அதை வச்சு தான் யமுனாவுக்கு நடந்த பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான், வாயை வச்சு உளறிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ விஜய் சந்தோஷப்படுறார். நம்ம மனசுக்குள்ள ஒரு பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை இப்போ அவளுக்கே தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால மனசில் இந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே, நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி சந்தோஷமாக அவங்க 2 பேரும் பண்ணுறதுலாம் இருக்குது. ஆனால் லீட் கேரக்டர்ஸ், அதாவது வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா வந்து அப்பழுக்கற்று இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஆனால் ரொம்ப வந்து மோசமாக இல்லாமல் இருக்கலாம்ல. விருப்பமில்லாத நிவினை கொண்டு போய் வந்து ஒரு குழிக்குள்ளே தள்ளுற மாதிரி வந்து யமுனா கண்ணு முன்னாடி அத்தனை பேத்துக்குமே தெரியுது அவங்க நிதானமாகவே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே தவிர இன்னொருத்தருடைய மனசை பற்றி அவருக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைங்கிறத பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் இப்போ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் மாற்றி மாற்றி வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நிவினு கூட உன் வாழ்க்கை இருக்கும், நீயும் நிவினு ஒன்று சேர்வீங்க, ஒன்றா வாழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம், கல்யாணத்தை வச்சு நடத்தியே காமிப்போம் அப்படின்னு முதல் நாள் வந்து காவேரி வாக்குறுதி கொடுத்தா அடுத்த நாள் இப்போ விஜய் நாளைக்கு வாக்குறுதி கொடுக்க போகிறார், நான் வந்து கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்ட்டு. இப்போ நிவின் வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, என் வாழ்க்கையை நடத்தி வைக்கிறது நீங்கள் 2 பேர் யார்? உங்கள் 2 பேருடைய கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி நான் கேட்டேன்னா, எனக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கூட நான் வந்து பேசாமல் தானே இருக்கேன், எப்படி இவ்வளோ கேவலமாக அவங்களால் நடந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்று வந்து போயிட்டு இவங்களுடைய குடும்பத்தை கூட்டு வரணும், கங்காலேருந்து எல்லாத்தையும் கூட்டு வரணும், இல்லை இவரே வந்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு கல்யாணத்தை பண்ணாமல் கிளம்பி போயிடணும். இதில் மீறி இந்த கல்யாணத்தை பண்ணியே தீருவேன், எல்லாரும் வந்து அப்படியே இப்படி தான் விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்லாம் கொண்டு போனாங்க அப்படின்னா வந்து பார்க்குற நமக்கே வந்து ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து யமுனா நிவினுங்கிறது ஒருவேளை நல்ல ஜோடியாக இருக்குமான்னு நான் கூட முன்னாடிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த ஜோடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியில்லைன்னு தோணுது. இது ஒரு தப்பான முன்னுதாரணம் தோன்ற அளவுக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த யமுனா நிவின் திருமணம் நடக்கணுமா கூடாதா, ப்ளஸ் வந்து இந்த காவேரி விஜயம் பண்ணுறது சரின்னு உங்களுக்கு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.